ஃபர்ஸ்ட் ரைடர்ஸ்ல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியல. 253 ருபீஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ரெடியா இருக்கேன். ஓகே, இங்கிருந்து நம்ம 23,300 உடைய புட் ஆப்ஷனை பை பண்றதுக்கு ரெடியா வெயிட் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷன் பெஸ்ட் 318 லெவலுக்கு மேல போச்சுன்னா இது ஒரு கிராஷ் டவுன் மூமெண்டமா மாறிடும். ஓகே, அப்படி இல்லைன்னா 288க்கு மேல போச்சுன்னா நம்ம கால்ஸ் எடுக்கிற மூமெண்ட்டுக்காக எக்ஸ்பெக்டேஷன் அது வரை வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்க பெட்டர். 289 போயிட்டு இருக்கு புட் ஆப்ஷோட பிரீமியம். ரெடி ஃபார் பி சைடுக்கான வியூ. பி சைடுக்கான வியூ கால் சைடு நம்மளுக்கு டிராப் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுவோம். சிங்கிள் கேண்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிராப் பண்ணிருக்கு எல்லாரையும். கால் சைடில் 288க்கு மேல போச்சுன்னா கால் சைடுக்கான பைக்காக ரெடியா. ஓகே ஓகே, மூமெண்டம் கால் சைடு வந்துட்டு இருக்கு 200. ஓகே, கால் சைடுக்கான மூமெண்டம். ஓகே, என்டர் கால் சைடு. என்டர் கால் சைடு 9,000 ப்ராஃபிட் 8,000 14,000 சூப்பர். இந்த டைம் நம்ம புக் பண்ண போகிறோம். 40,000 15,000 இந்த ஹையை பிரேக் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த ஹையை பிரேக் பண்ணணும். 330 லெவலில் 18,000 போயிட்டு இருக்கு. 18,000 காட்டிட்டு பாருங்க, அப்படி ஃபிளக்சுவேஷன் பண்றாங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளக்சுவேஷன். ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கால் சைடுக்கான வரணும் பாருங்க. அப்படியே ப்ராஃபிட் லாஸ் பண்ணிருக்காங்க. 8,000 9,000 11,000 வரைக்கும் லாஸ் போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வர்றதுக்கான வெயிட்டிங். ஆனா பிரீமியம் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. பிரீமியம் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாத வச்சு நம்மளுக்கு ட்ராப் பண்ணிட்டு 11,000 லாஸஸ் போயிட்டு இருக்கு. 13,000 ஓகே, 3,000 1,000 ஓகே, 11,000 ஓகே. இது நம்மளுக்கு ட்ராப் பண்றானுங்க. நீங்க மண்டே ட்ராப் பண்றானுங்க. 22,000 லாஸ் போயிட்டு இருக்கு. 24 நான் இதுக்கு கீழே எஸ்எல் பேஸ் பண்றேன். 249ல எஸ்எல் பேஸ் பண்றேன். இன்ஸ்டன்ட் எஸ்எல் 252ல நான் எஸ்எல் பேஸ் பண்ணிருக்கேன். நான் கால் சைட் மூவ்மெண்ட் வரணும். ஆனா ட்ராப் பண்றானுங்கன்னா இங்க ஒரு பிளக்சுவேஷன் மூவ்மெண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அகைன் வந்தாச்சு. பிரீமியம் மூவ் பண்ணிருக்கு. 2,000 ப்ராஃபிட் வந்து எஸ்எல் கட் பண்றது ரெடியா இருக்கேன். ரொம்ப 7,000 லாசஸ் 11,000 லாசஸ் 9,000 புட்டுக்கான பிரீமியம் கீழே இறங்கி ஃபுல் ஸ்டெபிளா நிற்குது. காலுக்கான பிரீமியம் மட்டும்தான் டிகே ஆகிருக்கு. காலுக்கான பிரீமியம் டிகே 14,000 17 19,000 வரை லாஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, எஸ்எல் கட் ஆகும்னு நினைக்கிறேன். 30,000 வரை லாசஸ். 32 25 16 அகைன் 14 அகைன். இது ஒரு சூப்பர் கேண்டல் பண்ணணும் கால் சைடில். நான் எஸ்எல் கட் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கேன். இப்போ நான் ரிஸ்க் எடுக்கிறதுனா எடுத்த இடத்துல என்ட்ரிஸ்க்காக எஸ்எல் 217 லெவலில் எஸ்எல் ஒரு நல்ல ஒரு மூமெண்டம். ஓகே, 5,000 4,000 போயிட்டு இருக்கு. 1,000 6,000 7,000 ஓகே, 28,000 நம்ம சொன்ன மாதிரி 28,000 மேல ப்ராஃபிட் போயிட்டு நான் எஸ்எல் கேன்சல் பண்றேன். எஸ்எல் கேன்சல் டார்கெட் 28,000 ப்ராஃபிட் கட்டிட்டு அப்படி 23,000 24 24 இந்த ஹையர் 333 லெவலில் தொடரும். 333 லெவலில் தொடரும். மார்க்கெட் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணல. 19,000 18,000 போயிட்டு இருக்கு. 22,000 21 இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணணும். இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணணும். அகைன் 22 23 15 ஓகே 26 காட்டிட்டு அப்படியே ஜீரோல கொண்டு வராங்க. செம்ம பிளக்சுவேஷன். இந்த ஹையை உடைக்காம மார்க்கெட் வந்து நிற்குது. இந்த ஹையை உடைக்கல. அந்த ஹையை உடைச்சுன்னா அந்த ஒரு பிளக்சுவேஷன் ஸ்டார்ட் ஆகும். 21 21 19 21 போயிட்டு இருக்கு. 15 16 19 21 again 22 23 28 சூப்பர் 33 39 39 கரெக்டாக அந்த பின் ட்ராப்ல 8 என்ட்ரி ஆயிருக்கு. 333 தான் உங்களுடைய டார்கெட் லெவல். 33,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கார்டு 37 ஓகே ரைட் ஓகே 29 33 வரையும் ப்ராஃபிட் காட்டுச்சு. புக் பண்ணிருக்கலாம் ரைட்.
நோ ப்ராப்ளம்ஸ். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஹெவியா இருக்காச்சு. ஓகே 27 அகைன் ஒரு சின்ன ஒரு மூமெண்டம் 22 90 ப்ராஃபிட் பாதி ஆயிடுச்சு. நம்ம ப்ராஃபிட் பாதி ஆயிடுச்சு பாருங்க, அப்படியே கட் ஆயிடுச்சு. 5000 லாஸ்ல வரும், 7000 லாஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப். நான் எடுத்த இடத்துல என்ட்ரிஸ் போட்டுருக்கேன், எஸ்எல் போட்டேன், எடுத்த இடத்துல என்ட்ரி எக்ஸே. ஓகே எக்ஸிட் ப்ரோ 15,000 லாஸ்ல புக் பண்ணிடு 14,000. இன்னைக்கு ட்ராப் மூவ்மெண்ட் பாத்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப் மூவ்மெண்ட். அதனால நான் எஸ்எல் இன்னைக்கு பேஸ் பண்ணேன். எஸ்எல் பேஸ் பண்ணதுக்கான காரணமே இன்னைக்கு அதுதான். ப்ராஃபிட் சார் காலும் புட் சைட்லும் ரெண்டு பக்கம் ட்ராப் பண்றானுங்க எஸ்எல். ஓகே எக்ஸாக்டா கால் சைடுக்கான ஒரு பிக்கஸ்ட் மூவ்மெண்டம் வரணும். ஆனா இருந்தாலும் அதை டிராப் பண்ணி கீழே இறக்கிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம், ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவோம். செகண்ட் சான்ஸ். பேங்க் டீ சூப்பர் புல்லிஷா போயிட்டு இருக்கு, நிப்டி மட்டும் தான் சொதப்பிட்டு இருக்கு. $296 நான் லிமிட் ஆர்டர் பேஸ் பண்றேன். கால் சைடுக்கான மூவ்மெண்ட் பாருங்க 296 திரும்பவும் என்னுடைய வியூ கால் சைடு தான். இது அட்லீஸ்ட் 400 rupees ஆவது போகணும். ரெண்டு வாட்டி நம்மளுக்கு 20,000 30,000 40,000 வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. புக் பண்ணாத காரணம்னால நம்மள கீழே தள்ளி விட்டுச்சு. ஓகே நோ ப்ராப்ளம். 286 87 இந்த டைம்ல அது பிரேக் அவுட் பண்ணியே தீரணும். ஓகே பிரேக் அவுட் ஸ்டார்ட் 288 296 98 இப்போ என்ட்ரி ஆக போகுது. ஸ்பீட் மூமெண்டம் ஆச்சுன்னா என்ட்ரி மிஸ் ஆகும். ஓகே என்டர் ஸ்டார்ட் 14 18,000 19,000 லாஸ் போயிட்டு இருக்கு. 11,000 பாருங்க, அப்படியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கன்வெர்ட் பண்றாங்க. 30,000 லாஸ் வந்துருச்சு. நல்ல ப்ராஃபிட்ஸா அப்படியே ஃபிளக்சுவேஷன்னால ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய பிரீமியம் சாப்பிட்றாங்க. பிரீமியம் மெல்ட் ஆகிட்டே இருக்கு. ஒன் டைம் ஆகுது இந்த ஹையை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் பிரேக் பண்ணாம அப்படியே ஸ்டெபிளா இருக்கு. 315 லெவல் 7,000 தான் இருக்கு லாசஸ். 6,000 ஒன் டைம் பிரேக் அவுட் நடந்துச்சா, நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்தது. ஆல் சைடுக்கான ஸ்டெப் தான் அதிகமா இருக்கு. 9,000 12,000 ஓகே 13 14 ஒன் டைம் ஆகுது. திருப்பும் அகெயின் வந்து 312 லெவலை டச் பண்ணணும். 312 லெவலை அகெயின் டச் பண்ணணும். 12,000 17 13 11 10 இந்த டைம் பிரேக்கிங் பண்ணிட்டு நினைக்கிறேன். 6,000 தான் இருக்கு. 9,000 13,000 9 12 பிரீமியம் சப்போர்ட் மேல, பிரீமியம் நாட் சப்போர்ட்டிங். பிரீமியம் மெல்ட் ஆயிட்டு இருக்கு, இண்டெக்ஸ்ல மூவ் பண்ணிட்டு இருக்கு, ஆனா பிரீமியம் மெல்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்ட்ராங் பிரேக் அவுட் உள்ளாம 3,000 தான் இருக்கு. ஒரு சின்ன ஒரு மூமெண்டம். ஓகே 40,000 ப்ராஃபிட் நம்ம சொன்ன மாதிரி 312 ஓகே 26,000 பிரேக் அவுட் பண்ணியாச்சு. பிரேக் அவுட் பண்ணியாச்சு. அகைன் நம்மளுக்கு 20,000 26,000 ப்ராஃபிட். ஓகே இந்த ஹை லெவலில் டச் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. 22,000 இந்த 403 லெவல். ஓகே அகைன் 22,000 28,000 ப்ராஃபிட்ஸ். ஓகே 36,000 37 சின்ன ஒரு ஸ்கேல்பிங் 37 36 37 ஓகே 39 50 எக்ஸிட். ஒரு நாளைக்கான கரெக்டான டார்கெட் 46,000 எனக்கு புக் ஆயிடுச்சு. 50,000 ஒரு நாளைக்கான டார்கெட் எனக்கு. இன்னைக்கு 46,700 ஃபர்ஸ்ட் என்ட்ரில நம்மளுக்கு மிஸ் ஆச்சு. நம்ம மல்டிபிள் என்ட்ரி கொடுத்துருக்கோம். எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 12 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. 12 ஆர்டர்ஸ்ல பார்க்கும்போது 2 ஆர்டர்ஸ் நம்மளுக்கு அகேன்ஸ்டா ட்ராப் ஆச்சு. அதனால நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். டோட்டலா பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் பொறுத்தவரையும் இன்னைக்கு 46,751 rupees. Okay, thank you.